வணக்கம் சார். வணக்கம். அம்மா அம்மான்னு எல்லாம் சொல்கிறாங்க, அதுக்கு என்ன காரணம்? இப்போ எடப்பாடியார் அவர்களோட ஆட்சி காலத்தில் அவரோட ஆட்சி பன்மையை பற்றி சொல்லுங்கள். எடப்பாடி ஐயா அவர்னு சொன்னோடனே உங்களுக்குள்ள ஒரு கருத்து இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மதுரை சரவணா மருத்துவமனையின் நிறுவனர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் சரவணா அவங்கள தான் பார்க்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா சார்? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்மா அம்மான்னு எல்லோரும் சொல்கிறாங்க, அதுக்கு என்ன காரணம்? அதை பற்றி என்ன சார் சொல்கிறீங்க? இல்லை, எந்த குழந்தையும் பிறந்த உடனே முதல் சத்தமே அம்மான்றது தான். ஆமாம். அது நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தில் அம்மாவுக்கு ஒரு தனி இடம் உண்டு. என்ன தாய் சொல்லை தட்டதேனாங்கல்ல, அந்த மாதிரி இந்த பெயர் அமையிறது இதெல்லாம் ஒரு இறைவன் கொடுத்த ஒரு வரம் தான் சொல்ல முடியும். கண்டிப்பாக. அம்மான்றது பார்த்திங்கன்னா, இப்போ ஆரம்ப காலத்தில் சினிமாவில் இருக்கிறாங்க அம்மாவங்க, அரசியலுக்கு வர்றாங்க, புரட்சி தலைவி அப்படின்ற ஒரு அவங்களுக்கு அடைமொழி கொடுக்குறாங்க, மக்கள் சிறப்பாக செயல்படுறாங்க. அவங்களுடைய அந்த கரேஜு, கம்பேஷன், வாங்க இரக்க குணமாக, ஆமாம், சாக்ரிஃபைஸ், மக்களுக்காக அதனுடைய வாழ்க்கையவே, அந்த அரசியல் வாழ்க்கையவே அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க. இது எல்லாம் சேர்ந்தது அவங்களுக்கு எல்லாரும் அவங்கள யூனிவர்சலாக, இப்போ நீங்கள் அம்மா அப்படின்னு தமிழ்நாட்டில் சொன்னீங்கன்னா அது புரட்சி தலைவியை மட்டும்தான் அது குறிக்கும். ஆமாம், உடனே ஞாபகத்துக்கு வரும். இப்போ மகாகவினா பாரதியார், கர்ம வீரர் அப்படின்னா காமராஜர், நேதாஜி, சுபாஷ் சந்திர போஸ். அப்படி புரட்சி தலைவர் அப்படின்னா எம்ஜிஆர், இப்போ புரட்சி தமிழர் அப்படின்னா எடப்பாடியார். அந்த மாதிரி புரட்சி தலைவி அம்மான்றது அவ்வளோ ஒரு உணர்வுபூர்வமாக மக்கள் வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை. இப்போ இந்த நேரத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ தற்பொழுதுள்ள முதலமைச்சர் கூட அப்பான்னு கூப்பிட்டு சொல்லி பார்த்தார். ஆமாம் சார். அது நிற்கலை. அதனால் இது எல்லாம் மக்களோட ஒரு உணர்வோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அந்த விஷயத்தில் அம்மா செஞ்சுருக்கக்கூடிய மிகப்பெரிய திட்டங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் சேர்ந்து தான் அவங்களுக்கு இந்த ஒரு அடைமொழியை இவ்வளோ ஒரு கௌரவமான ஒரு பெயரை பெற்றுக் கொடுத்துருக்கு. ரொம்ப சூப்பர் சார். அம்மான்ற ஒரு சொல்லுக்கு இவ்வளோ அர்த்தத்தோட விளக்கமாக ரொம்ப நல்லா சொல்லியிருக்கிறீங்க. இப்போ அம்மா அவங்க செயல்படுத்திய நலத்திட்டங்கள் பற்றி நிறைய விஷயம் இருக்குது. அதில் உங்களுக்கு நீங்கள் மக்களுக்கு புரியும்படியாக சொல்லணும் அப்படின்னா என்ன மாதிரி சொல்லணும்? பொதுவாக எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, எந்த முதலமைச்சராக இருந்தாலும் நாட்டுக்காக திட்டங்கள் செய்வாங்க. அம்மா இதில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு பெண்மணியாக, ஒரு சிங்க பெண்ணாக தமிழ்நாட்டை அவங்க ஆட்சி பண்ணாங்க. திட்டங்கள் எடுத்துக்கிட்டே நீங்கள் மகளிருக்கான திட்டங்கள் அதை முதன்மைப்படுத்தி செஞ்சுருப்பாங்க. பார்த்திங்கன்னா, இப்போ இந்த ஏரியாலெலாம் சில ஊர்களில் பெண் சிசு கொலை நடக்கும். ஆமாம். நம்ம அப்போ அதை தடுப்பதற்காக தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வந்தாங்க. அப்போ பிறக்கிற உயிர், ஒரு பெண் உயிரை முதவே காப்பாற்றுறாங்க. அவங்க இப்போ படித்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போயில பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய யூனிஃபார்மு, நோட் புக்ஸு இதெல்லாம் கொடுக்குறாங்க. இன்னும் பெரிய கிளாஸுக்கு போகும்போது சைக்கிள் கொடுக்குறாங்க. காலேஜ் போகையில் லேப்டாப் கொடுக்குறாங்க, மடிக்கணினி திட்டம். இது இன்றைக்கி தேதிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடந்த அந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் நெருக்கி 54 லட்சம் மாணவ மாணவியருக்காக இந்த மடிக்கணினி கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரு துயரமானது, திமுக ஆட்சியில் அதை நிப்பாட்டிட்டாங்க. ஆமாம், இப்போ எலெக்ஷன் வந்த உடனே தரப்போகிறதா அறிவிக்கிறாங்க. அப்படி மடிக்கணினி கொடுத்தாங்க. திருமண வயதை எட்டினோன்னே திருமணத்துக்கான நிதி உதவி, அது ஒரு அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூடுதல் ஒரு தொகை. இது கல்வியை ஊக்குவிக்கிறதுக்காக தாலிக்கு தங்கம் திட்டம், ரொம்ப சென்டிமெண்ட்டான மக்களோட மனசோடு இணைந்த திட்டம். இது நான் கேள்விப்பட்டது. அம்மா அவங்க வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது நிறைய சாமானிய மக்கள் திருமணங்களில் பார்த்திங்கன்னா தாலி கயிறில் மஞ்சளை மட்டும் கட்டிட்டு அந்த தாலி கட்டுறதை பார்த்த உடனே அவங்க மனசில் உதித்து கொண்டு வந்த ஒரு திட்டம். அரை பவுனில் ஆரம்பித்து இப்போ 1 பவுன். அது ஆமாம், இந்த திமுக ஆட்சியில் அதை நிறுத்திட்டாங்க. இப்போ கூட புரட்சி தமிழர் எடப்பாடி ஐயா தன்னுடைய எழுச்சி பயணத்தில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்னு தமிழ்நாடு முழுவதும் இது வரைக்கும் 175 தொகுதிகளுக்கு பயணம் செஞ்சுருக்கிறாரு. 12,000 கிலோமீட்டர் பயணிச்சிருக்கிறாரு. அவர் அறிவிச்சிருக்கிறார். அதில் அவர் கொடுத்துருக்க ஒரு வாக்குறுதி அதிமுக ஆட்சி 2026 அமைந்தவுடன் திரும்பவும் இந்த தாலிக்கு தங்கம் திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்றது சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு திட்டம். அடுத்து முதியோர் முதியோர் உதவித்தொகை, அது எல்லா கவர்மெண்ட்டு கூட தராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்னோவேட்டிவான திட்டங்கள் இருக்கும். வெளிநாடு போற்றக்கூடிய அளவில்
நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஆமாம். இது யாரும் யோசிச்சு கூட மாட்டாங்க. வீடுகள் நம்ம கட்டும் பொழுது அந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை கட்டாயமாக்கினாங்க. அது பண்ணாதே நீங்கள் வீட்டுக்கு பிளான் அப்ரூவல் ஆக முடியும், ஆமாம் ஆமாம் வாங்க முடியும். அப்படி ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் வந்து வெளிநாட்டில் நியூயார்க் டைம்ஸில் வந்து ரொம்ப புகழ்ந்து எழுதப்பட்ட ஒரு திட்டம். இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்காக இருக்கட்டும், இந்த லேப்டாப்பு, அதெல்லாம் கல்வியை மாணவ மாணவியரை ஊக்குவிக்கக்கூடிய ஆமாம் ஒரு சிறப்பான ஒரு திட்டம். இன்னும் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா 50% இடஒதுக்கீடு ஆமாம் நம்ம இந்த உள்ளாட்சி இதுகளெல்லாம் கொண்டு வந்தாங்க. 69% இடஒதுக்கீடு கொண்டு வந்ததே அதிமுக தான். ஆமாம் அம்மா தான் வந்து அதை வந்து இது பண்ணாங்க, நம்ம உறுதிப்படுத்தினாங்க அந்த இதை. அப்படி பார்க்கையில் இந்த மாதிரி சென்டிமெண்ட்டான திட்டங்கள், நாட்டை வந்து வளப்படுத்தக்கூடிய திட்டங்கள், அது குறிப்பாக அந்த பெண்களை வந்து முன்னேற்றதுக்கான, இன்னும் பார்த்திங்கன்னா கிராமப்புற பெண்கள் வந்து தன்னுடைய கணவனையே சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் இன்றைக்குள்ள பொருளாதார நிலைன்றது. இப்போ டவுனில் கூட நிறையா படித்து வேலைக்கு போயிடுறாங்க. அப்போ இந்த கிராம பெண்களுக்கு வந்து விலையெல்லாம் வந்து ஆடு மாடு கோழி இந்த மாதிரி கொடுத்து அவங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தினாங்க, வளர்ச்சி அடைய வச்சாங்க இந்த மாதிரி திட்டங்கள். அப்புறம் விலையில்லா மிக்சி கிரைண்டர் கொடுத்தாங்க. ஆமாம். இப்படி எத்தனையோ திட்டங்கள் சாமானிய மக்களுடைய வாழ்க்கையை வந்து ஒரு ஒளியேற்றக்கூடிய வகையில் அவங்க செயல்படுத்தியிருக்கிறாங்க. இதெல்லாம் கூட ஒரு காரணம், அம்மா என்று அவங்க புகழப்படுறதுக்கு ஒரு காரணம் அவங்களுடைய இந்த செயற்கரிய திட்டங்கள் தான் நினைக்கிறேன். அதான் சார், பெண் பிள்ளைகளை வந்து திசுவிலேருந்து காப்பாற்றி அவங்களோட ஒவ்வொரு வளர்ச்சியிலையும் வந்து அம்மாவோட செயல் இருந்திருக்குது. ரொம்ப சந்தோஷம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா அரசியல் வாரிசு எடப்பாடியார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு முக்கியமான கருத்தாக இருக்குது. அது ஏன் சார் அவரை மட்டுமே சொல்கிறதுக்கு அது என்ன காரணமாக இருக்கும்? இப்போ நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆன்மீக சக்தி இருக்குது இந்த கட்சிக்கு. இப்போ புரட்சி செல்வர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து தனக்கு வாரிசாக அவர் அம்மாவை அவர் சொல்லலைல்ல. கண்டிப்பாக இல்லை. ஆனால் இயற்கை எப்படி கொண்டு வந்து பாருங்களேன். ஒரு கேப்டன் இல்லாத ஒரு ஷிப்பு கடலை தத்தளிக்கிற மாதிரி ஒரு பீரியடு, ஒரு டர்மாயில். அதுக்கு பிறகு அம்மா அவங்க வந்து அந்த நேரம் சேவல் சென்டரில் நின்று நெருக்கி ஒரு 26-27 எம்எல்ஏக்கெல்லாம் பெறுறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் வருகிறது. கடைசி வந்து ஜானகி அம்மையார் வந்து கட்சியை வந்து அம்மாக்கிட்டே கொடுத்துட்றாங்க. ஏன்னா அவங்களால தான் சிறப்பாக வந்து இந்த கட்சியை வழிநடத்த முடியும் அப்படின்ற அவங்க ஒரு நம்பிக்கையில் அந்த கட்சியை கொடுக்குறாங்க. அவங்க வந்து புரட்சி தலைவர் ஆரம்பிக்கும் பொழுது 17 லட்சம் தொண்டர்களோடு ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். அதுவும் சாமானிய தொண்டன் ஆரம்பித்த ஒரு இயக்கத்தில் போய் தன்னை இணைத்து கொண்டு அதுதான் அப்புறம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக மாறி வருகிறது. இவன் அம்மா அவங்க வரும்பொழுது 1.5 கோடி தொண்டர்களாக அதை வந்து வலுப்பெறுகிறது. அம்மாவுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு கிரைசிஸ் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு. அப்போ இயற்கை வந்து யாருக்கிட்ட கொண்டு வந்து கட்சியை கொடுக்குதுன்னா புரட்சி தலைவர் எடப்பாடியார்கிட்ட தான் அந்த கட்சி வந்து சேருது. இன்றைக்கி இந்த கட்சி ஒரு நிலையாக நிறைய பார்த்துருப்போம். இந்த ஊடகத்தை வச்சு திமுக அரசாங்கம் வந்து எவ்வளவோ விஷயங்களை வந்து அவங்க செஞ்சு பார்த்தாங்க. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து இந்த இயக்கத்தை மிகப்பெரிய இயக்கம், இப்போ உலகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7வது பெரிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 3வது பெரிய இயக்கம். தமிழ்நாட்டில் அதிக தொண்டர் பலம் கொண்ட, இப்போ நெருக்கி 2.5 கோடி தொண்டர்கள் கிட்ட இப்போ இருக்கிறாங்க. அந்தளவுக்கு மிகப்பெரிய இயக்கமாக வலுவும் ஒரு பொலிவோடும் இன்றைக்கி வந்து புரட்சி தலைவர் எடப்பாடியார் நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால் வந்து நான் வந்து அவரோட மகன் அதனால் வாரிசு அப்படின்ற அடிப்படையில் அந்த கட்சி கிடையாது. இந்த கட்சி வந்து அப்படி இயற்கையாகவே ஒரு தலைவர் உருவாக்கும். அப்படி புரட்சி தலைவர் வழியில், அம்மா புரட்சி தலைவர்கள் வழியில் புரட்சி தலைவர் எடப்பாடியாரை இயற்கை தான் கொண்டு வந்து இந்த இடத்துல நிப்பாட்டி இருக்குது. அதனால் இவர் வந்து அரசியல் வாரிசு ஐயா எடப்பாடியார் தான் அப்படின்னு சொல்கிறது சால பொருந்தும். அம்மா எப்படி ஒரு தவிர்க்க முடியாத மாற்று சக்தியாக இருந்தாங்களோ அதே போல் இன்றைக்கி இருக்க எடப்பாடியார் அவர்களும் வந்து ஒரு மாற்று சக்தியாக இருக்கிறதுக்கு இந்த கட்சி வந்து ஒரு வலுவாக இருக்கிறதுக்கும் ஒரு காரணமாக இருக்குது. நிச்சயமாக இன்றைக்கி ஊடகங்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அதிமுகவை விமர்சனம் பண்ணுறதுக்கு தான் அவங்க நேரத்தை செலவிடுறாங்க. நாட்டில் நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சீர்கேடாக இருக்கட்டும், எத்தனையோ பிரச்சனைகள் நடக்குது, அதெல்லாம் கவனம் செலுத்துறதில்ல. நீங்கள் விவாத நிகழ்ச்சியை பார்த்தாலே அதில் டாபிக் வந்து அதிமுகவை பிளவுபடுத்துறதுக்கான விஷயங்களை தான் எடுத்து பண்ணுவாங்க. திமுக அந்த அளவுக்கு நிறைய ஊடகங்களை விலைக்கு வாங்கியிருக்கு. அப்படிப்பட்ட சூழல்லையும் இந்த எழுச்சி பயணம்ன்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் மக்கள் வந்து பெருந்திரள் ஆயிரக்கணக்கில் திரண்டாங்க. ஆனால் ஆர்கனைஸ்டான ஒரு கூட்டம் இது, அதை நம்ம பார்த்துக்கிறோம். அரசியல் கூட்டம் ஆர்கனைஸ்டாக ஒரு இது வந்து இருக்குன்னா, ஒரு இயக்கம் இருக்கிறதுனா அது வந்து கட்டுக்கோப்பான இயக்கம் அப்படின்னா அது வந்து அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம். அதை வந்து புரட்சி தமிழர் வந்து மிக சிறப்பாக வழி நடத்துகிறார். ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். அம்மா அவங்க வந்து நிறையா நலத்திட்டங்கள் உதவிகள் ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக பார்த்தது பகிர்ந்து கொள்ள முடியுமா?
நான் டாக்டர்னால என்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த மெடிக்கல் ஃபீல்டுக்கு அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னு தான் நினைக்க தோணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அலோபதி மெடிசன் வளர்ச்சிக்கு நிறையா மருத்துவ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தமிழ்நாட்டில் அதிகம் கொண்டு வந்தது அம்மா தான். மருத்துவ காப்பீடு திட்டம் இது வந்து ஆந்திராவில் ஆக்சுவலாக வந்து பண்ணி ஃபெயிலியரான ஒரு திட்டம். இது இன்னொரு கவர்மெண்ட்டில் தமிழ்நாட்டில் வந்தால் கூட விரிவுபடுத்தப்பட்ட காப்பீடு திட்டமாக தமிழ்நாட்டில் கொண்டு வந்ததை ஒரு வெற்றிகரமாக செயல்படுத்தது மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டயாலிசிஸு நிறைய கிட்னி ஃபெயிலியர் கேஸ் பார்க்குறோம். சராசரி டயாலிசிஸ் பண்ணால் அதிகமான ஒரு பொருட்செலவு வரும். அப்போ அதை வந்து இந்த மருத்துவ திட்டத்தின் கீழே கொண்டு வந்தாங்க. இது மாதிரி பல்வேறு சிகிச்சைகளை உள்ளே கொண்டு வந்தாங்க. அதில் குறிப்பாக பார்க்கணும்னா பொதுவாக இன்சூரன்ஸ் திட்டங்கள் வந்து தனியார் மருத்துவமனைக்கு இருக்கும். இது அரசு மருத்துவமனைக்கும் கொண்டு வந்து அதில் சில குறிப்பிட்ட நோய்கள் அதில் கொண்டு வந்தனால இப்போ என்ன ஆகுது, இப்போ நீங்கள் வந்து அம்மாவோட ஆட்சி அந்த காலத்தில் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் அது விரிவுபடுத்தப்பட்ட அந்த காப்பீட்டு திட்டத்தில் அரசு மருத்துவமனைக்கு மட்டும் வருடத்திற்கு 1296 கோடி வருமானம். அப்போ என்ன ஆகுது, இந்த வருமானத்தை ஹாஸ்பிட்டலோட வளர்ச்சிக்கு இப்போ மதுரையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ராஜாஜி மருத்துவமனை எடுத்துக்கிட்டால் இப்போ அங்கே வந்து வேண்டிய கருவிகளை வாங்கலாம், பில்டிங்கை கட்டலாம். அப்படி அந்த ஆஸ்பத்திரி வளர்ச்சிக்கு அதை பயன்படுத்தக்கூடிய மாதிரி அதை ஒரு ரொம்ப உன்னதமான திட்டம். எனக்குலாம் ஒரு பிரமிப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ பொதுவாக இன்சூரன்ஸ்ன்றது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போவாங்க, பண்ணிக்கிடுவாங்க. அப்படி இருக்கிற ஒரு சூழலில் இதையே வந்து ஒரு கவர்மெண்ட் செட்டப்பில் கொண்டு வந்து அங்கேயும் வந்து பயன்படுற மாதிரி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். இதுதான் வந்து இந்த மருத்துவ உலகில் பார்க்க வச்சது. அப்புறம் பொதுவாக மக்களுக்கான திட்டங்கள் இப்போ இந்த தொட்டில் குழந்தை திட்டம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூனிவர்சலாக உலக அளவில் புகழப்பட்ட ஒரு திட்டம் இது. ஆமாம், அம்மா வந்து அவங்க ஒரு கான்வெண்ட்டில் படித்தவங்க, கைலி அவங்க என்ன ஒரு எஜுகேட்டடு, ஒரு 6 மொழி தெரிந்த ஒருத்தர், இது மாதிரி பல்வேறு அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு ஆளுமையான ஒருத்தர். அதனால தான் அவங்களால இந்த மாதிரி எல்லாம் திட்டங்களை யோசிக்க முடிஞ்சிருக்குது. கண்டிப்பாக. ஆமாம், அதே பல்கலைக்கழகத்தில் பயின்ற வளர்ந்த ஐயா புருஷன் எடப்பாடியாரும் 4 ஆண்டு காலம் 2 மாதம் அவர் வந்து ஆட்சி பண்ணால் கூட பல சிறப்பான திட்டங்களை சொல்லியிருக்காரு. நான் கூட அதை அடுத்து சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஓகே, ரொம்ப சந்தோஷம் சார். இப்போ எடப்பாடியார் அவர்களோட ஆட்சி காலத்தில் சிறப்பான காலங்கள் செயல்பட்டுச்சு. அவரோட ஆட்சி பன்மையை பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர், தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு தலைவர் தலைமை பண்புன்னு ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து மிக பொருத்தமாக இருக்கும். அவருக்கு ஐயா புரட்சிமன் எடப்பாடியாருக்கு குடிமராமத்துன்னு ஒரு திட்டம். நம்ம பழைய காலத்துலாம் படிப்போம். நம்ம அரசர்கள் வந்து நிறையா குளங்கள் வெட்டினார்கள், ஏரி வெட்டினார்கள், மரம் நட்டார்கள்லாம் படிச்சுட்ருப்போம். அந்த குடிமராமத்து திட்டத்தை தமிழ்நாட்டில் ரொம்ப சிறப்பாக செயல்படுத்தி ஆயிரக்கணக்கான குளங்களை வந்து தூர்வாரி மழைநீர் சேகரிப்புக்கு அவர் பண்ணனால இப்போ நம்ம திமுக காலம் மாதிரி இல்லாமல் அதிமுக பீரியடில் பண்ண இந்த திட்டமானது நெருக்கி வந்து மக்களோட தண்ணீர் பஞ்சத்தையே போக்கியிருக்குன்னு தான் சொல்லலாம். இப்போ நம்ம மதுரையில் பேசிக்கிட்டு இருக்கிறோம். மதுரையில் வைகை ஆறு போகிறது. இதில் இப்போ செக் டேம் கட்டியிருக்கிறாங்க. அதனால் முந்தியெல்லாம் பார்த்திங்கன்னா 600-700 அடி போர் போட்டால் தான் தண்ணி வரும். ஆமாம். இப்போ இந்த குடிமராமத்து திட்டத்துக்கு பிறகு இந்த செக் டேமெல்லாம் கட்டின பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி நீர் மட்டம் உயர்ந்திருக்கிறது. மக்களுக்கு தண்ணி கஷ்டமே கிடையாது இது. ஆமாம், நெருக்கி வந்து 8000 கோடிக்கான திட்டங்கள் மதுரை மாவட்டத்துக்கு மட்டும் அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் அது ஐயா எடப்பாடியார் காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் ஒன்று. அப்புறம் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட், கொரோனா காலகட்டம். ஆமாம், 4 வருஷம் 2 மாதம் அவர் வந்து தமிழ்நாட்டில் முதலமைச்சர் இருந்தால் கூட 2 வருஷம் கம்ப்ளீட்டு உலகம் பூராமே லாக்டவுன். அந்த பீரியட்லேயும் அத்தியாவசிய பொருட்களோட விலை உயரலை, வரி உயர்வு இல்லை. இப்போ திமுக பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வரி உயர்வு, குப்பை வரியிலேருந்து எல்லாமே வரி உயர்வு. வீட்டில் வளர்க்குற பிராணிகளுக்கு கூட இப்போ வந்து அதுக்கு பணம் கட்டணம்லாம் கொண்டு வந்து மக்களுடைய எதிர்ப்புக்கு பிறகு இப்போ நிப்பாட்டி வச்சுருக்குறாங்க. அப்போ கொரோனா காலகட்டத்தில் உலகம் முழுவதும் கடுமையான சேதங்கள் இருந்தது, உயிர் பலி இருந்தது. இந்தியாவிலேயும் பல மாநிலங்கள் இருந்துச்சு. ஆனால் ஓரளவுக்கு குறைந்த அளவுக்கு பிரச்சனை சேதம்னா அது தமிழ்நாடு தான். ஆமாம், இன்னும் சொல்லப்போனால் ரேஷன் கடையில் மக்களுக்கு விலையில் அந்த மாஸ்க்கு கூட இது கூட ஐயாவுடைய ஆட்சி பீரியடில் தான் கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு சாமானிய மக்களோட அவர் வழி தெரிந்தவர். ஆமாம், ஏன்னா ஒரு கிளை செயலாளராக தொடங்கி அவருடைய அரசியல் பயணம் கட்சியோட தலைவர் முதலமைச்சராக வரும் பொழுது பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த மக்கள் வழி தெரிந்தனால அது பண்ணியிருந்தார்.
அந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப அருமையாக செயல்பட்டுருந்தார். வேக்சின் கிடச்சிது அந்த நேரம், மத்திய அரசு கொண்டு வந்த வேக்சின்னு. ஆக்சிஜன் சப்போர்ட் ரொம்ப தேவைப்படுது. அந்த மாதிரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் என்ன ரொம்ப நாங்கள் கஷ்டப்பட்டோம் மக்களை காப்பாற்றுவதற்கு. அந்த நேரம்லாம் அதிமுக அரசு ஐயா எடப்பாடி தலைமையில் ரொம்ப உறுதுணையாக இருந்தது. இதுக்கெல்லாம் மேலே ஒரு மகுடம் வச்ச மாதிரி பார்த்திங்கன்னா அவருடைய திட்டங்களில் மருத்துவ கல்வி படிக்கிறதுக்கு சாமானிய வீட்டு பிள்ளைகளுக்கு, அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு 7.5% உள்இட ஒதுக்கீடு ஆமாம் இவர் தான் அமல்படுத்தினார். பொதுவாக இந்த மாதிரி சட்டங்கள் கொண்டு வந்தால் அதை கவர்னருக்கு போகணும். சில நேரம் கவர்னர் அதை ரிஜெக்ட் பண்ணுவார். இப்போ திமுக எந்த திட்டத்தை எடுத்தாலும் கவர்னர் ஒப்புதல் தரலை அப்படின்னு அவருக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிப்பாங்க. அவருடைய டீ பார்ட்டியை புறக்கணிக்கிறேன்னு ஒரு செய்தி அரசியலாக்குவாங்க. நான் அதெல்லாம் தாண்டி ஆர்டிகல் 162 அதை பயன்படுத்தி புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும் பொழுது இந்த 7.5% இடஒதுக்கீடு மருத்துவ கல்வியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொண்டு வந்தார். இதன் மூலம் 600க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் வருஷம் படிக்கிற வாய்ப்பு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா நெருக்கி 3000 பிள்ளைகள் டாக்டர் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். 11 மெடிக்கல் காலேஜை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தார். அம்மா ஆட்சி காலத்தை சேர்த்தோம்னா அதிமுக ஆட்சி காலத்தில் 17 மருத்துவக் கல்லூரிகள். அப்போ அதில் ஒரு 1600 பிள்ளைகள் டாக்டர் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தார். இதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். அதனால் புரட்சி தலைவர் ஒரு இரக்கமுள்ள ஒருத்தர், மக்கள் திலகம்னு சொல்லுவாங்க, பொன்மன செம்மல்னுவாங்க. ஆமாம். அப்போ அவரோட அந்த வழியில் வந்த அம்மா புரட்சி தலைவர் அவர்களும் அதே இரக்க குணம் கண்டிப்போட இயக்கத்தை நடத்தினாங்க. அந்த பல்கலைக்கழகத்திலிருந்து வந்த மாணவரை இன்றைக்கி பொதுச் செயலாளராக 26 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக போகிறார். புரட்சி எடப்பாடியாரும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இரக்க சிந்தனை, மக்களுக்கான திட்டங்கள்லாம் பாருங்களேன். இதெல்லாம் ஒரு உன்னதமான திட்டம். கவர்னர் பவரை தாண்டி ஒரு திட்டத்தை கொண்டு வரணும்னா விஷயம் இல்லை. அந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் ஒரு அரவணைப்போட இப்போ தொண்டர்களை, கட்சி தலைவர்களை இயக்கத்தை மிக சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் அந்த அதிமுகன்ற பல்கலைக்கழகத்திலேருந்து அந்த ஒருத்தர்னால தான் செய்ய முடியும். படிப்படியாக ஒருத்தரால் தான் இதெல்லாம் செய்ய முடியும், சாத்தியமும் கூட. ரொம்ப சூப்பராக சொன்னீங்க சார். இப்போ ஜெயலலிதா அம்மா அப்படின்னோடனே உங்கள் மனசில் ஒரு விஷயம் இருக்கும். அதே போல் நம்ம முதலமைச்சர் எடப்பாடி ஐயா அவர்னு சொன்னோடனே உங்களுக்குள்ள ஒரு கருத்து இருக்கும். அதை ஒரு வெளிப்படையாக சொன்னால் எப்படி சொல்லுவாங்க? அம்மான்னு சொன்னீங்கன்னா கரேஜ், சிங்கப்பெண், அதுதான் நம்மளுக்கு, எனக்கு மட்டும் உலகத்துக்குமே. ஆமாம், அயன் லேடி ஆஃப் தமிழ்நாடு அவங்க, இந்தியானே சொல்லலாம். அந்த அளவுக்கு அது சிங்கம், பெண் சிங்கம் அவங்க அம்மாவெல்லாம். புரட்சி தமிழ் எடப்பாடியார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய இரக்க குணம் தான், கம்பஷன். பார்த்திங்கன்னா இரும்பு தேசத்தின் கரும்பு மனிதர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சேலம் இரும்புக்கு பேர் பெற்ற ஒன்று. அது அங்கே இருக்கக்கூடிய ஒரு இரக்க குணம் உள்ள மக்கள் வழி தெரிந்த ஒருத்தர். அதனால் இரும்பு தேசத்தின் கரும்பு மனிதர் ஐயா எடப்பாடியார். ஓகே டாக்டர், ரொம்ப சந்தோஷம். அதே போல் 2026 அது தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லா இடத்துலேருந்துமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்துட்டு வருது. என்னென்னா இப்போ இந்த எலெக்ஷனுக்கு புது புது கட்சிகளும் நிறையா காம்படிஷனுக்குள்ள வருது. அதே போல் நம்ம கட்சிக்கு எந்த அளவுக்கு டஃப்பாக இருக்குமா, இல்லை ஈஸியாக நம்ம உள்ளுக்கு போகிறதுக்கான ஒரு எதிர்காலம் இருக்குமா, எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக டீ கடை பெஞ்சு தான் முடிவு பண்ணும். ஆமாம், எனக்கு தெரிந்து டீ கடை பெஞ்சோட தீர்ப்பு எடப்பாடியார் ஆட்சி ரொம்ப சிறப்பாக இருந்தது. திமுக நம்மளை வச்சு செஞ்சிட்டாங்க. கண்டிப்பாக. அதனால் 2026 எடப்பாடியார் தான் வரணும்னு டீ கடையில் பேசிக்கிறாங்க. இப்போ 2026 உறுதியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெற்றி பெறும். ஐயா தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவார். நீங்கள் ஏடிஎம்கே என்ன சொல்லுவீங்க சார், நீங்கள் சொல்லலாம். கடந்த தேர்தலை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 2021 தேர்தலை 10 வருஷம் ஆட்சி பண்ண அதிமுக, புரட்சிவலி அம்மா என்ற ஆளுமை இல்லாத அதிமுக, இந்த சூழல் தேர்தலை சந்திக்கும் பொழுது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பை ஒரு 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசமாக வெற்றி வாய்ப்பை இலக்குகிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 தொகுதியில் 5000 வாக்குகள், 14 தொகுதியில் 10,000 வாக்குகள். இதை மட்டும் வாங்கியிருந்தால் கூட 43 தொகுதி ஜெயிச்சிருந்தா, இப்போ 75 ஜெயிச்சிருக்கிறோம். 75 + 43 118. அப்போ திரும்பவும் அதிமுகவே ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சூழல். அப்போ வெறும் 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அந்த நேரம் ஆட்சி மாற்றம் நடந்திருக்கிறது. இந்த நேரம் பார்த்திங்கன்னா திமுகக்கு எதிராக மக்களுடைய அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு நிறைய இருக்குது.
அரசு ஊழியர்களை வந்து அவங்க பழைய பென்ஷன் திட்டம் தராமல் ஏமாற்றிருக்காங்க. தொழிலாளர் வர்க்கத்தை ஏமாற்றிருக்கிறாங்க. இளைஞர்களை ஏமாற்றிருக்கிறாங்க. பெண்களை ஏமாற்றிருக்கிறாங்க. 1000 ரூபாய் தரோம்னு சொல்லிட்டு அதை 30 மாதம் கழித்து அது 50% பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் திமுக கிட்ட இருக்குது. அவங்க ஆட்சியில் ஏற்பட்ட அந்த அவலங்கள் இருக்கிறது. அவங்க ஆட்சிக்கு அந்த 6 மாதத்துலேயே மதுரையில் இருக்கக்கூடிய அமைச்சர் பிடிஆர் தியாகராஜ் என்ன சொல்கிறாரு, 30,000 கோடியை எப்படி வந்து கணக்கு எழுதுறது பதுக்கிறதுன்னு மகனும் மருமகனும் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு அவரோட ஆடியோ வந்து சமூக வலைதளத்தில் வந்துச்சு. அப்படி ஊழலுக்கு பெயர் பெற்றது இந்த திமுக. எல்லாருமே வந்து திமுக மேலே ஒரு அதிருப்தி. அப்போ இந்த 26 தேர்தலில் நிச்சயமாக இது ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும். அதனால் மற்ற எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த 2 கட்சியை தான் சார்ந்து இருக்க முடியும். அப்படி பார்க்கல அதிமுக வலுவான பெரிய தொண்டர் படை கொண்ட மக்கள் நம்பிக்கையை பெற்று இது வரைக்கும் அதிக முறை தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு கட்சி. நிறைய திட்டங்களை இன்றைக்கி தமிழ்நாடு இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா சிறந்த மாநிலங்களில் ஒன்றாக இருக்குன்னா நிச்சயமாக அது அதிமுக ஆட்சி காலமாக தான் இருக்க முடியும். இப்போ திமுக மேலே இப்போ எனக்கெல்லாம் இப்போ கட்சியை தாண்டி சராசரியாக மனிதனாக எனக்கு இருக்க கோவம். இப்போ நான் மதுரையில் இருக்கிறேன். அசுத்தமான நகரம் மதுரை தான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து திமுக ஒரு மோசமான பெயரை பெற்று கொடுத்துருக்கிறது. கோயில் நகரம்னு பேர் வாங்கின கோவில் நகரம்னு சொல்லி நகரம் எடப்பாடி பீரியடில் மீனாட்சி அம்மன் திருக்கோவில் 2 முறை வந்து விருது பெற்றிருக்குது, மத்திய அரசு விருது பெற்றிருக்கிறது. அப்போ இவங்க வந்து பின்னோக்கி கொண்டு போயிடுச்சு திமுக. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு. இளைஞர்களுக்கு 10 லட்சம் பேருக்கு வருஷத்துக்கு வேலை தருவோம்னு சொன்னாங்க. அப்படின்னா இன்றைக்கி 50 லட்சம் பேர் கொடுத்துருக்கணும். கண்டிப்பாக போதை மாநிலமாக இன்றைக்கி மாற்றிருச்சு திமுக. ஆமாம், நான் சமீபத்தில் ஒரு பதிவு போட்டேன். நான் இளைஞர்களை சீரழித்ததில் தமிழ்நாடு இன்றைக்கி முதன்மை மாநிலமாக மாற்றிருச்சு திமுகன்னு போட்டேன். அது நெருக்கி அதை போட்ட ஒரே நாளில் 1 லட்சம் பேருக்கு மேலே அதை வந்து பார்த்துருக்காங்க, வியூஸ் போயிருக்கு. அப்போ இன்றைக்கி இருக்க இளைஞர் சமுதாயம் பொதுமக்கள் இந்த திமுக மேலே எவ்வளோ கோபமாக இருக்காங்கன்னு தெரிய வரும். கண்டிப்பாக. அதனால் 2026 உறுதியாக ஐயா எடப்பாடியார் தலைமையில் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமையும். உங்கள் ஓட்டும் ரெட்டலைக்கு இருக்கணும். கண்டிப்பாக சார், ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்துட்டு அம்மாவோட தெய்வீக வாக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டிசம்பர் 5 அம்மா மறைந்த தினம் 9வது இது நினைவேந்தல் இது நடந்துகிட்ருக்கு. அம்மா ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க, சட்டமன்றத்தில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, இந்த வாசகம் தான் எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களுக்காகவே இயங்கும் சொல்லி எக்கோவாக கேட்டிருப்பீங்க. இந்த ஒரு விஷயம் ஒவ்வொரு அதிமுக தொண்டனையும் வீறு கொண்டு எழச் செய்யும். புரட்சி எடப்பாடியார் மாதிரி அடுத்தடுத்த ஆள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க இந்த இயக்கத்தை பாதுகாக்கிறதுக்கு. மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு அடிப்படையான வசதிகளை செய்து தர சாமானிய மக்களுக்கான ஒரு அரசாங்கத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினால் மட்டும்தான் அமைக்க முடியும். அது 2026 அம்மாவுடைய அருளாசியுடன், புரட்சி தலைவருடைய அருளாசியுடன் நிச்சயமாக ஐயா எடப்பாடியார் அவர்கள் சாதித்து காமிப்பார். ரொம்ப சந்தோஷம் டாக்டர். இந்த நேரத்தில் வந்துட்டு உங்களோட நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ தெளிவாக விளக்கமாக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார்.